Hey beautiful souls, hope you are doing good. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, நீங்கள் உங்கள் ட்வின் ஃப்ளேம் கூட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்களா? அவங்க உங்கள் மேலே கோபமாக இருக்காங்களா, இல்லை உங்கள் கூட பேச துடிக்கிறாங்களான்றதை நம்ம பார்க்கலாம். காய்ஸ், ரிமெம்பர் திஸ் இஸ் அ கலெக்டிவ் லவ் ரீடிங், ஸோ டேக் வாட் ரெசனேட்ஸ் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். அதே மாதிரி காய்ஸ், ஜெண்டர் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மைண்டில் இருக்கிற பர்சன், ஓகேங்களா? அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம், ஓகேங்களா? உங்கள் மைண்டில் எந்த பர்சன் இருக்கிறாங்களோ அவங்க மேட்டர்ஸ், ஓகேங்களா? அட் தி சேம் டைம் ரிலேஷன்ஷிப்பை யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் அண்ட் சோல், ஓகேங்களா? அதனால ரிலேஷன்ஷிப்பை நம்ம யாரும் ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. ஜட்ஜ் பண்ணுறது இருந்தால் ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் மை வீடியோ. ஓகே, 5 of Swords என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, அவங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சன் இப்போ வந்து ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆர் இன்டர்னல் பேட்டலில் சஃபர் ஆகிட்டுருக்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் நடந்துகிட்ருக்குது, இன்டர்னல் பேட்டில். அக்வாரியஸ் எனர்ஜி ஷோயிங் காய்ஸ். இந்த அக்வாரியஸ் எனர்ஜி இஸ் டிட்டாச்ட் அண்ட் லாஜிக்கல், ஓகேங்களா? பட் 5 of Swordsல இருக்கும்போது அவங்க உங்ககிட்ட பேசுனா நான் எங்கே தோற்று போயிடுவேனோ, ஏன் அவங்களா வந்து பேச மாட்டாங்களான்ட்டு ஒரு ஈகோயிஸ்ட் மைண்ட் செட்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேம் டைம்ஸ் கொஞ்சம் ரெக்ரெட் அண்ட் கில்ட் இருக்குது. மேபி உங்கள் 2 பேர்த்தோட செப்ரேஷனில் உங்கள் பர்சன் அவங்க வின் பண்ண மாதிரி வெளியில் ப்ரிட்டன் பண்ணாலும் உள்ள ஒரு எம்டினஸ்ஸை அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கே நம்ம தப்பாக ஏதாச்சும் பேசிட்டோமோ, அன்னெசரியாக இந்த ஃபைட் பெருசாகிடுச்சோ, நம்மளால தான் இதெல்லாம் நடந்துச்சோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்குறாங்க. கொஞ்சம் ஈகோ பிளாக்கேஜஸ் அவங்கக்குள்ளே இருக்குது. அவங்கக்குள்ளே உங்கள் மேலே லவ் இருக்குது, ஆனால் அவங்களோட ஈகோ வந்து உங்களை அப்ரோச் பண்ண தொடக்குது. ஃபஸ்ட்டு வை ஷுட் ஐ காண்டாக்ட், அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணிட்டுமேன்ற ஒரு ஆட்டிடியூட் அவங்கக்குள்ளே போயிட்டுருக்குது. At the same time feeling defeated. Sometimes in the twin flame கனெக்ஷனோட இன்டென்சிட்டியை ஹேண்டில் பண்ண முடியுமா, அவங்க கிவ் அப் பண்ண மாதிரி ஒரு எக்ஸாஸ்டட் எனர்ஜியில் இருக்கிறாங்க. முடியுமா முடியாதா நம்மனாலன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து அவங்கக்குள்ளே போயிட்டுருக்குது. எப்படின்னா வின்னிங் அட் ஆல் காஸ்ட்ன்ற ஒரு வைப் வந்து அவங்கக்குள்ளே போயிட்டுருக்குது. அதாவது என்னென்னா, அவங்க ரைட்டாக இருக்கணும்னு நினச்சி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க டேமேஜ் பண்ணிட்டாங்க. பாஸ்ட்டில் நான் தான் கரெக்ட், நான் சொல்கிறது தான் சரின்ட்டு கொஞ்சம் டாமினேட் கைண்ட் ஆஃப் பர்சன் இவங்கன்றது சேனல் ஆகுது. இப்போ அந்த ஹாலோ விக்டோரியா நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சு நம்மக்குள்ளே, நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டோம், நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம், நம்ம ப்ளேம் பண்ணியிருக்கக்கூடாதுன்ற ஒரு எனர்ஜியை வந்து இது காமிக்குது. அடுத்தது வந்து நம்மள்ட்ட 10 of Cups வைசஸ் எனர்ஜி அசோசியேட் பண்ணுது கைஸ் இந்த கார்டு. இந்த 10 of Cupsன்றது என்னன்னா, ஏன் அவங்க சைலன்ஸாக இருக்கிறாங்க, ஒய் த சைலன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் தெம்ன்றதை காமிக்குது. மேபி இந்த எனர்ஜியில் இருக்கிறவங்க என்னன்னா, கொஞ்சம் இமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட், லாங் டேர்ம் கமிட்மெண்ட் அண்ட் ஹாப்பி ஃபேமிலி கோல்ஸை வந்து மைண்டில் வச்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த 5 of Swordsல ஈகோ ஃபைட் இருந்துச்சு, ஆனால் ஒய் த சைலன்ஸ்க்கு 10 of Cups வந்த ரீசன் ரொம்ப டீப்பாக இருக்குது பாருங்கள். அதாவது என்னென்னா, ஃபியர் ஆஃப் லாங் டேர்ம் ரியாலிட்டி அது வந்து அவங்க மைண்ட்குள்ளே போயிட்டுருக்கு. அவங்க உங்கள் மேலே வச்சுருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் வந்து வெறும் ஜஸ்ட் இட் இஸ் நாட் அட்ராக்ஷன், இட் இஸ் அ 10 of Cups லெவல் லவ். அதாவது அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவங்க உங்கள் கூட ஒரு ஃப்யூச்சர், ஃபேமிலி ஆர் லாங் டேர்ம் கமிட்மெண்ட் நினைக்கிறாங்க. இந்த இன்டென்சிட்டியை பார்த்து அவங்களுக்கு பயமாக இருக்குது. அவங்கக்குள்ளேயே ஒரு ஃபியர் வச்சுருக்காங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை நம்ம வித்ட்ரா ஆகிட்டோமா, நம்மள்ட்டேருந்து அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்களான்ற ஒரு மைண்ட் வந்து அவங்கக்குள்ளே போயிட்டுருக்குது. மேபி இந்த 10 of Cupஸை பார்த்திங்கன்னா ஃபேமிலியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால அவங்களோட அந்த ஆன்செஸ்ட்ரல் ஆஃப் ஃபேமிலி இஷ்யூஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம். உங்கள் கூட சேரணுன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ், அந்த ஓல்ட் பேட்டர்ன்ஸை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. மேபி அதுதான் இந்த சைலன்ஸ்க்கான மெயின் ரீசனாக கூட இருக்கலாம். உங்களை ஒரு சிலருக்கான அந்த மெயின் ரீசன் வந்து ஃபேமிலி
னால உங்க 2 பேத்துக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம். அந்த சைலன்ட் ஜோனுக்கு நீங்க போயிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. மேபி கொஞ்சம் ப்ரைட் அண்ட் ஈகோ இருந்ததுனால உங்ககிட்ட கொஞ்சம் அந்த சண்டைகள் எல்லாம் வந்தாலும், உள்ள வந்து ஒரு பெர்மனன்ட் ரிலேஷன்ஷிப் உங்க கூட இது வேணும்ன்ட்டு அவங்க நெனச்சிட்டுருக்குறாங்க. அ எப்படின்னா, அவங்க உங்க மேல வச்சிருக்கிற அந்த டூ மச் லவ்வ பார்த்து அவங்க ரொம்ப பயந்துக்கிறாங்க. அம் என்னன்னா, நம்ப வந்து இதெல்லாம் காமிச்சா நம்ம வீக் ஆயிடுவோன்ற அந்த ஒரு மைண்ட் இருக்கிறதுனால, அத வந்து அவங்க ஒரு மாஸ்க் போட்டு மறைச்சிட்டுருக்குறாங்க. அ ஹவ் டு சேனா, சைலன்ஸ் இஸ் த வே ஆஃப் புரொடெக்டிங் தியர் எமோஷன்ஸ் ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு மைண்ட வச்சுட்டு இருக்கிறாங்க. பிளஸ் இந்த 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி வந்திருக்கிறதுனால, நோ கான்ஃப்ளிக்ட்ட பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். த ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஓகேங்களா? தென் வி ஹேவ் ஓகே 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இது வந்து கேப்ரிகான் எனர்ஜி அசோசியேட் பண்ணுது. மேபி உங்க பெர்சன் வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ப்ரியாரிட்டீஸ் 2க்கு நடுவுல வந்து பேலன்ஸ் பண்ண முடியாம ஜகிள் ஆயிட்டு இருக்கிறாங்க. பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜிய காமிக்குது. அவங்க மனசு உங்ககிட்ட வரணும்னு ஒரு பக்கம் நினைக்குது. இன்னொரு பக்கம் வந்து பிராக்டிகல் லைஃப் லைக் வொர்க், ஃபேமிலி ஆர் மனி ஓரியன்டட்ல ஒரு ப்ரெஷர் இருக்குது அவங்களுக்கு. ஷுட் ஐ ஸ்டே ஆர் ஷுட் ஐ கோன்ட்டு அவங்க ஃபீலிங் எப்பவுமே ஒரு ஸ்விங் ஜோன்ல ஸ்விங் ஆகிட்டே இருக்குது. அட் த சேம் டைம் தே ஆர் ட்ரையிங் டு ஃபிட் யூ இன். அந்த 10 ஆஃப் கப்ஸ் ப்ரீவியஸ் கார்டு நம்மள்ட்ட இருக்கிறதுனால, உங்க மேல ஒரு பெரிய லவ் இருக்கு அவங்களுக்கு. ஆனா 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ்ல வந்து என்னன்னா, எத எடுக்கிறது? ஃபேமிலிய நம்ப சூஸ் பண்றதா? இல்ல ரிலேஷன்ஷிப்ப பார்க்குறதா? எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி குடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஜக்லிங் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது வந்து த ட்வின் ஃப்ளேம் மிரர்ன்னு சொல்லலாம். இந்த ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன்ல இந்த கார்டு வந்தா, நீங்க அவங்களுக்கு ஒரு மிரர் மாதிரி. நீங்க ஹேப்பியா இருந்தா உங்க பெர்சன் ஹேப்பியா இருப்பீங்க. அதே மாதிரி நீங்க சேடா இருந்தா அவங்க சேடா இருப்பாங்க. இந்த எனர்ஜிய ஹேண்டில் பண்ண அவங்க ரொம்ப எஃபர்ட் எடுத்துட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட்ல நம்மளுக்கு ஈகோ அண்ட் கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு. தென் 10 ஆஃப் கப்ஸ் வந்து டீப் சோல் லவ்வ ரெப்ரசன்ட் பண்ணுது. கார்ட் 3 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாம அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்குறாங்க. சிம்பிள் ட்ரூத் என்னன்னா, அவங்க உங்க மேல வச்சிருக்கிற அந்த ஃபீலிங்க மறக்கல. ஆனா லைஃப ஹேண்டில் பண்ணணுமே, இல்ல உங்ககிட்ட வரணுமா, இல்ல அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட கரியருக்கு நம்ம ப்ரியாரிட்டி குடுக்கணுமான்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு இன்னர் ஃபைட் போயிட்டுருக்குது. அவங்க இப்போ ரொம்ப பிஸியா, டிஸ்ட்ராக்டடா இருக்க ட்ரை பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ தட் உங்க தாட்ஸ வந்து அவங்க அவாய்ட் பண்ணலாம். அதில டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டோம்னா, உங்க தாட்ஸ்லேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகலான்ற ஒரு எனர்ஜிய வந்து இந்த கார்ட் காமிக்குது. ஸோ அவங்களோட மைண்ட் வந்து இப்போ டிசிஷன் எடுக்கிற ஸ்டேட்ல இல்ல. ஜஸ்ட் சர்வைவல் மோட்ல இருக்கிறாங்க. ம் மேபி கொஞ்சம் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் ஃபேமிலி ஓரியன்டட் பெர்சனா இருக்கலாம். மேபி ஒரு சிலர் கல்யாணமானவங்களா இருக்கலாம். கொஞ்சம் இந்த கம்யூனிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எது சூஸ் பண்ணணும், எத ட்ராப் பண்ணணுன்ற அந்த எனர்ஜிய வந்து அந்த 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து காமிக்குது. அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே ஜக்லிங் ஆயிட்டுருக்குறாங்க. உங்களையும் விட முடியல, அந்த பக்கம் இருக்கிறதையும் விட முடியாம, நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க ஜக்லிங் ஆகுறதுனால டிசிஷன் எடுக்க அவங்க வந்து கொஞ்சம் பயந்துட்டுருக்குறாங்க. ம். ஆனா டிசிஷன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. தென் வி ஹேவ் குயின் ஆஃப் வாண்ட்ஸ். இது வந்து வாட் தே வாண்ட் டூ சே. உங்க பெர்சன் உங்கள்ட்ட என்ன சொல்ல போறாங்கன்றத இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த குயின் ஆஃப் வாண்ட்ஸ் என்னன்னா ஒரு ஃபயர் எலிமெண்ட். இந்த கார்டு உங்ககிட்ட அவங்க சொல்ல துடிக்கிற உண்மையான ஃபீலிங்க ரிவீல் பண்ணுது. ஜோடியாக் சைன் வந்து ஆரிஸ் ஓகேங்களா? ம் அதாவது உங்க பெர்சன் வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ், அட்ராக்ஷன்ஸ், தென் அந்த இண்டிபெண்டன்ஸ், அந்த பேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எப்படி நான் இவங்கள லாஸ் பண்ணேன்றத அவங்க ஃபீல் பண்றாங்க. யூ ஆர் மேக்னெட்டிக் ஓகேங்களா? அவங்க உங்ககிட்ட சொல்ல நினைக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறீங்கன்னு. உங்க கான்ஃபிடன்ஸ், உங்க ஸ்டைல் அண்ட் உங்க லைஃப்ல ஹேண்டில் பண்ற விதம், நீங்க எந்த ப்ராப்ளம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க ஹேண்டில் பண்ற விதத்த பார்த்து அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கிறாங்க. ஸ்டில் தே ஆர் இம்ப்ரெஸிங். நீங்க நீங்க இல்லன்னா அவங்களோட லைஃப் அவங்க வந்து நத்திங் ஒரு பிரைட்னஸ் இல்லாத லைஃபா அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. ஐ அட்மைர் யூ ஐ அட்மைர் யுவர் ஸ்ட்ரென்த்.
ஆ அப்படி அவங்க வந்து நெனச்சிட்டு இருக்கிறாங்க. மேபி உங்களுக்குள்ள நெறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் அந்த ஃபைட்ஸ் எல்லாம் நடந்தாலும், நீங்க உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட விட்டு குடுக்காம குயின் மாரி இருக்கிறத பார்த்து, அவங்களுக்கு உங்க மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்திருக்கு. எப்படி இவங்க இவ்ளோ பிரச்சனை இருந்தும் ஹேண்டில் பண்றாங்க? ஹவ் தே ஆர் ஹேண்ட்லிங்ன்றத யோசிக்கிறாங்க. தே ஆர் மிஸ்ஸிங் யுவர் பர்க். உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபயர் அண்ட் பேஷன் அ அவங்க வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்க. பிசிக்கலி மட்டும் இல்லாம மென்டலா உங்ககிட்ட இருக்கிற அந்த பாஸ் லேடி ஆர் மேன் அந்த வைப் அவங்கள உங்ககிட்ட திரும்ப இழுத்துட்டு இருக்குது. ஸோ, நீங்க வந்து என்னன்னா, உங்களோட செல்ஃப் கோல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ப்ரைட், ஈகோ, கான்ஃப்ளிக்ட்ஸ், அந்த ஜக்லிங், கன்ஃப்யூஷன் எல்லாமே இருந்தாலும், உங்களோட அந்த இமேஜ் வந்து அவங்க மனசுக்குள்ள பவர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல்லா என்ன ஆயிட்டுருக்குது, ஸ்டோர் ஆயிட்டுருக்குது. உங்கள ஒரு பவர்ஃபுல் வித் பியூட்டிஃபுல் பெர்சனா அவங்க வந்து பார்க்குறாங்க. அவங்க உங்க மேல ரொம்ப அட்ராக்டடா இருக்கிறாங்க. நீங்க உங்க லைஃப்ல ஹேப்பி அண்ட் இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறத பார்க்கும்போது, அவங்க உங்ககிட்ட வராம இருக்க முடியல. அந்த எனர்ஜி அவங்கள வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அவங்க என்னன்னா, உங்கள லாஸ் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறாங்க. பட் என்னன்னா, கொஞ்சம் அந்த இன்னர் ஃபியர், அந்த ஈகோ அதெல்லாம் அவங்கள வந்து உங்க பக்கம் வர முடியாம கொஞ்சம் தடுத்துட்ருக்குது. ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அவங்கள சேஸ் பண்ண வேண்டாம். இப்ப நீங்க மறுபடியும் அவங்கள போய் சேஸ் பண்ணா, அவங்களுக்கு வந்து ஒரு விதமான இரிட்டேஷன் ஆகும். ஸோ அவங்க அவங்க வந்து அவங்களோட அந்த ஈகோ, ப்ரைட்ல இருந்தெல்லாம் ரெக்கவர் ஆயி வெளில வரட்டும். அது வரலும் நீங்க உங்க செல்ஃப் குரோத்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. செல்ஃப் லவ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த குயின் எனர்ஜியாட்டம் இருந்து ஜஸ்ட் வாட்ச் தெம். அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்றத வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ப்ளேம் பண்ண வேண்டாம். உங்களோட அந்த இந்த வாண்ட்ஸ்ன்றது கர்மா கார்டு ஓகேங்களா? கர்மான்ற உங்க வேலை என்னமோ அதில நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, பி த ஃப்ளேம் ஓகேங்களா? குயின் ஆஃப் வாண்ட்ஸ் எப்பவுமே யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது நம்மள்ட்ட இருக்குது 10 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ பாட்டம் ஆஃப் த டெக் நம்மள்ட்ட 10 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கிறதுனால, உங்க பெர்சனோட எனர்ஜி அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, அவங்க வந்து ஒரு வெயிட் ஆர் ப்ரெஷர வந்து சுமந்துட்டுருக்குறாங்க. இது உங்க ட்வின் ஃப்ளேமோட உண்மையான நிலைமைய சொல்லுது. சாகிட்டாரியஸ் எனர்ஜி அசோசியேட் ஆகுது காய்ஸ். இது என்னன்னா ஓவர்வெல்ம்ட், எக்ஸாஸ்டட் அண்ட் கேரிங் டூ மச் அந்த வைப வந்து இது காமிக்குது. எமோஷனல் பர்ன் அவுட். நம்ம ஆல்ரெடி கார்ட் 1ல பார்த்தா என்னென்ன கான்ஃப்ளிக்ட், தென் 2 ஆஃப் பென்டக்கிள், ஜக்லிங், கன்ஃப்யூஷன் அந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கிறதுனால, அவங்க இப்போ ரொம்ப டயர்ட் ஆயிட்டுருக்குறாங்க. அவங்க இப்போ ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ப்ரெஷர் அவங்க மேல ஜாஸ்தி இருக்கு. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியா இருக்கு அவங்க மேல. என்னால எல்லாத்தையும் சேர்த்து தாங்க முடியுமான்ட்டு ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்குது. அட் த சேம் டைம் இது வந்து எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரகிள் சொல்லுது. குட் நியூஸ் என்னன்னா, இந்த 10 இஸ் த லாஸ்ட் நம்பர் காய்ஸ். இந்த சைக்கிள் 10 இஸ் த லாஸ்ட் நம்பர். இந்த நம்ம டேரோ ரீடிங்ல பார்க்கும்போது 10 வந்து லாஸ்ட் நம்பர். இட் மீன்ஸ் இந்த நோ கான்டாக்ட் அண்ட் இந்த கஷ்ட காலம் முடிய போகுது. இந்த பர்டனை அவங்க இனிமே தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீக்கிரமா ஒரு டிசிஷன் வந்து அவங்க எடுக்க போறாங்க. இந்த 10ன்றது ஏன் இது சைக்கிள் எண்டுன்னு சொல்றேன்னா, இது வந்து டேரோ கார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 10 கார்ட்ஸை வந்து பிப் கார்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த 10 கார்ட் தான் லாஸ்ட். ஸோ அந்த பர்டன்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல ஃபார்ச்சூன் ஆரம்பிக்கிறதுக்கான குட் ஃபார்ச்சூன் உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கைஸ், நீங்கள் சேஸ் பண்ணால் அவங்க இன்னும் ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அவங்கள சேஸ் பண்ண வேண்டாம். குயின் ஆஃப் வாண்ட்ஸ் மாதிரி உங்கள் அப்பியரன்ஸ், ஹெல்த் அண்ட் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் சைன் ஆகும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகுவாங்க. ஆல்ஃபாபெட் சொல்கிறேன். ஆர், ஜே, எல், டி, ஜி, என், பி, ஹெச், டி, ஒய், இ, ஐ, ஓ, யூ. தென்
ASKMPV. மேபி இது உங்களோட பேரில் இனிஷியலில் இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட பேரில் இனிஷியலில் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை பார்த்துக்கங்க. டைம் ஃப்ரேம் வந்து 10 days to 10 weeksக்குள்ள ரீகன்சிலேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கைஸ். ஸோ கைஸ், இந்த ஆல்ஃபாபெட்ஸ் அண்ட் டைம் ஃப்ரேம் எல்லாமே ஒரு கன்ஃபர்மேஷன் தான் ஜோடியாக் எனர்ஜி எல்லாம். ஆனால் ட்ரூ மேஜிக் உங்கள் குயின் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜியில் தான் இருக்குது. நீங்கள் உங்கள் இன்னர் ஃபயரை ஆக்டிவேட் பண்ணி உங்கள் லைஃப்பில் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 10 ஆஃப் வாண்ட்ஸோட பாரம், அது என்ன சொல்கிறாங்க, அவங்க அந்த பேர்டன் வந்து அவங்கக்கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும். அது ஃபேடாகி அவங்க உங்ககிட்ட திரும்ப வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்கள சேஸ் பண்ணாதீங்க, ஃபீல் ஃப்ரீயாக இருங்க. ஸோ கைஸ், மேபி உங்களோட லவ் லைஃப்பில் ஒரு புதிய அப்டேட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா 10 ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் வாண்ட்ஸ் இந்த சைனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு மேஜர் ஷிஃப்ட் வந்து மேபி 10th டேட் அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு மேஜர் ஷிஃப்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கைஸ். ஸோ டேக் வாட் ரெசனேட். அகெயின் சேயிங் கைஸ், திஸ் இஸ் அ கலெக்டிவ் லவ் ரீடிங். இது எத்தனை பேர்த்துக்கு ரெசனேட் ஆகுதுன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. எல்லாத்துக்கும் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ரெசனேட் ஆகணுன்றது அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் சொல்லுச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் த வீடியோஸ். இந்த ஜோடியாக் லெட்டர்ஸ் ஒரு டைம் ரெசனேட் ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம். தென் ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸ் வாட் எவர் அஸ் இட் இஸ், ஓகேங்களா. ஜெண்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இட் டசன்ட் மேட்டர். உங்கள் மைண்ட் அண்ட் ஹார்ட்டில் இருக்கிற பர்சன் மேட்டர்ஸ். ஓகே, நான் இடன் ட்ரூத் ஒராக்கிள்லேருந்து 2 கார்ட் ட்ரான் பண்ணுறேன். உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட சொல்கிற அந்த ஹிடன் ட்ரூத் ஃபீலிங் என்னன்றதை பார்க்கலாம். The timing just wasn't right for us. கார்டு தெரியுதுங்களா, பார்த்துக்கோங்க உங்களுக்கு. தென் அடுத்த கார்டு என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஐ லவ் யூ அன்கண்டிஷ்னலி. கார்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, ஃபைன். ஓகே, இந்த 2 கார்டும் என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். நம்ம டேரோ கார்ட்ஸ் கூட இது எவ்வளோ கனெக்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். The first one, the timing just wasn't right for us இருக்கு இல்லைங்களா. இது வந்து 10 ஆஃப் கப்ஸ் தென் 10 ஆஃப் வாண்ட்ஸ் கூட பர்ஃபெக்டாக ரெசினேட் ஆகுது பாருங்கள். இதோட மீனிங் என்னென்னா, அவங்களுக்கு உங்கள் மேலே நல்ல ஃபீலிங் இருக்குது. ஆனால் லைஃப்பில் அவங்க இப்போ ஹேண்டில் பண்ணுற ப்ராப்ளம் அவங்கள உங்ககிட்ட வர முடியாமல் தடுத்துட்ருக்கு. தே ஆர் ஃபேஸிங் சம் கைண்ட் ஆஃப் ட்ரபிள். அவங்களுக்கு நல்ல மனசு இருக்குது, ஆனால் நல்ல நேரம் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து என்னென்னா அந்த ஈகோ ஃபைட், அந்த உங்களுக்குள்ளே நடந்த ஒரு சில ப்ளேமிங், அதெல்லாம் அவங்கனால தான் யோசிச்சு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ கைஸ், ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியில் டிவைன் டைமிங் ரொம்ப முக்கியம். அவங்க இப்போ அவங்களோட கார்மிக் பேக்கேஜை கேரி பண்ணுறாங்க. அது முடிஞ்சால் தான் உங்ககிட்ட வர முடியும். தென் we have second one, I love you unconditionally. ஸோ இந்த கார்டு தான் guys இந்த ரீடிங்கோட சோல் மெசேஜ். வெளியில் நோ கான்டாக்டில் இருந்தாலும் சோல் லெவலில் அவங்க உங்கள் மேலே வச்சிருக்கிற லவ் எப்போவும் ஃபேட் ஆகாது. பியாண்ட் த ஈகோ, அந்த கார்டு 1ல் பார்த்த அந்த ஈகோ, அந்த நான் ஓகேன்ற அந்த மாஸ்க் எல்லாம் உள்ளே இருக்குது இல்லையா, அந்த மாஸ்க் போட்டுட்ருக்குறாங்க இல்லையா, அந்த மாஸ்க் எல்லாம் போய் அவங்களுக்கு வந்து அவங்க ஹார்ட்டில் வந்து ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் உங்கள் மேலே இருக்குது. ஸோ அவங்க உங்கள் மேலே வச்சிருக்கிற அட்ராக்ஷன் ஜஸ்ட் ஃபிசிக்கல் இல்லை, இட் இஸ் அ சோல் டு சோல். நீங்கள் எப்படி இருந்தாலும், நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு உங்கள் மேலே வச்சிருக்கிற லவ் எப்போவுமே கொஞ்ச நேரத்துக்கு ஃபாகியாக இருக்கும், ஆனால் அது வந்து ஃபேட் ஆகாதுன்றது இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ என்ன ப்ராப்ளம்ஸ் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னு தெரில, எதுக்காக உங்கள் பர்சன் ரொம்ப அந்த 10 ஆஃப் வாண்ட்ஸ் எதுக்கு அதை கேரி பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு தெரியல காய்ஸ். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ், trust your intuition. This is the energy I am channeling here for today guys.
அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றது லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.